மார்க்கெட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நேற்று போட்ட வீடியோவில் வாய்ஸ் இல்லாமல் இருந்திருக்கு. நான் அந்த ஆப்ஸை நான் கிளிக் பண்ணாமல் விட்டேன். சரி, திரும்ப இருக்க போட்டேன். டெய்லி ஒரு ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணி மேலே வருது. கரெக்டாக அந்த பார்டருக்கு வந்துட்டான். இது கரெக்டாக போய் நிப்பாட்டுருக்கு. இது பிரேக் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அப்படியே மேலே போயிடுவான். பிரேக் பண்ணிடுவான்னு நினைக்கேன். அப்போ ஏன்னா அந்த பையர் ஓப்பன்லாம் வின் பண்ணி மேலே போயிடுச்சுன்னா அந்த ட்ரெண்ட் லைன் வரையும் வந்துடும். ஒரு நல்ல டார்கெட் கிடைக்கும். போனாட்டியும் அப்படி தான் சொன்னேன், கிலோ ஓடிச்சு. இது இதில் போய் டச் பண்ணிட்டு தான் அப்புறம் கொஞ்சம் கீழே இறங்கும். பார்ப்போம். நான் கரெக்டாக பார்டர்லேயே இருக்குது. நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் வந்துட்டு இப்படி கொஞ்சம் இறங்கி இதை கீழே பண்ணி க்ளோஸ் கொடுத்துட்டேன்னா அப்புறம் கீழே தான் விடும். ஏன்னா அந்த இடம் மோசமான இடம். கடைசி செல்லர் அதை வின் பண்ணுற கொஞ்சம் கஷ்டப்படும். பார்ப்போம் 5 மினிட்ல எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்ல ட்ரேடு. காலையில் ஒரு 7,000 எடுத்திருந்தேன். ரெண்டாவது அது ஒரு நல்ல மூமெண்ட். அவ்வளோ பெரிய மூமெண்ட்டும் கிடைக்குன்னு தெரில. அதில் ஒரு 7,000 கிடச்சி. காலையில் ஒரு ட்ரெண்ட் லைனில் இருந்து கரெக்டாக லைன் கரெக்டாக தான் இருக்கும். அதை பிரேக் பண்ணி மேலே தான் க்ளோஸ் கொடுத்துருக்கோம். ட்ரெண்ட் லைனு பிரேக் பண்ணி மேலே வந்துட்டான். இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. அது இறங்குனது பாருங்கள், கரெக்டாக அந்த டார்கெட்லேயே வந்து பை ஆகி இது டார்கெட்டு. அது மேலே இருந்து கீழே இறங்குனதே கரெக்டாக அது வரையும் இறங்கி திரும்ப மேலே பை ஆகி இதில் அந்த எங்கே போய் திரும்பவும் எது தூரம் எவ்வளோ தூரம் போகும் அப்படிலாம் முன்னாடியே நம்மளுக்கு தெரியணும் பார்த்துருங்க. அப்போ தான் நம்மளால் ஈஸியாக ட்ரேட் எடுக்க முடியும். இது இப்படி இருக்கும்போது நம்மளுக்கு டெய்லியில் டார்கெட்டு பக்கமாக இருந்துச்சு. நான் முதல்ல எடுக்கும்போது இது தான் ஒரு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக வச்சு எடுத்தேன். ஏன்னா இதில் போய் எப்படியும் செல்லிங் ப்ரெஷர் வந்து தான் ரெண்டாவது இந்த இடத்துக்கு போவோம் அப்படின்ட்டு. ஏன்னா பையர் ஓப்பனை அவ்வளோ ஈஸியாக பிரேக் பண்ண முடியாது. பையர் ஓப்பனை கண்டாலே கீழே இருந்து மேலே போகும்போது இறங்கி தான் திரும்ப ஃபாஸ்ட்டாக ரெண்டாவது டைம் போனா தான் மேலே போவோம். இதில் ஒரு டார்கெட் இருக்குது, இதில் ஒரு டார்கெட் இருக்குது, இதில் ஒரு டார்கெட் இருக்குது. அதனால் அந்த சார் கூட முன்னால் படித்த சார் கூட சொல்லியிருக்காரு, வெள்ளிக்கிழமெல்லாம் ஒரு 5% தான் மூவ்மெண்ட்டாக இருக்கும், அது மாதிரி தான் நம்ம கேட்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெள்ளிக்கிழமையும் திங்கக்கிழமையும் மூவ்மெண்ட்டாக ஸ்லோவாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அந்த ஒரு மூவ்மெண்ட்டோடு விட்டுறோன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் ரெண்டாவது ஒரு மூவ்மெண்ட்டாக கிடச்சி நான் இதில் என்ட்ரி போட்டேன்னா இது ஃபஸ்ட்டு கேண்டில். இந்த க்ரீனில் என்ட்ரி போட்டேன். இந்த சின்ன செல்லர் வந்து வந்தவுடனே அடுத்த கேண்டில் மேலே போகிற மாதிரி இருந்து 1 மினிட்ல உடனே பார்த்து என்ட்ரி போட்டேன். டார்கெட்டு இந்த டார்கெட் வச்சு அந்த இவ்வளோ தூரம் டார்கெட். ஏன்னா இது சிங்கிளில் வின் பண்ணிட்டான், இது டபுளாக வின் பண்ணிட்டான். இனி அதுக்கப்புறம் மேலே அவ்வளோ போகாது. இதில் சிங்கிளாக தான் வின் பண்ணியிருக்கிறதாலும் அப்படி போகாது. அங்கே டார்கெட்டு இதில் தான் இருந்துச்சு. அதனால் போகாது. நம்ம எடுக்கக்கூடாது. அப்படியே போகிற மாதிரி இருந்தால் கூட எடுக்க. டார்கெட் ரீச் ஆகிடுச்சுன்னா அப்படியே விட்டுறணும். இதில் இருந்து சாப்பாசு இந்த இதில் கீழே போட்டு வச்சுக்கலாம். ஸ்டாப்லாஸ் எப்போதும் கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். இந்த விக்கோட கொஞ்சம் கீழே இறக்கி போடணும். அப்புறம் வெயிட் பண்ணிவிட்டு டார்கெட்டே வச்சிடணும். முதல்ல டார்கெட்டும் எவ்வளோ தூரம் போகணுன்ட்டு பார்த்து கரெக்டாக வச்சிடலாம். அப்போ தான் ஃபுல்லாக எல்லாம் நம்ம எக்ஸிட் பண்ணும்போது குறைஞ்சிருது. 1,500 இருக்குன்னா எக்ஸிட் பண்ணும்போது 1,200 அப்படி 300 அந்த மாதிரி குறைஞ்சிருது. அது டார்கெட் போட்டு கேட்ச் பண்ணால் கரெக்டாக மூமெண்டம் கிடைக்கும். அதில் ஒரு 2 கிடச்சி அப்புறம் ஸ்லோவாக இருந்துச்சு நான் மார்க்கெட்டு. அப்புறம் நான் எடுக்கல.
அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஒரு மணிக்கு போல் பார்த்தா நினைக்கும். கீழே சப்போர்ட் எடுத்து மேலே போச்சு. கரெக்டாக அந்த டார்கெட்லேயே எடுத்துருக்கான். ஒரு மீட்டிங் பாயிண்ட் அதில் கரெக்டாக மேலே பை ஆகி போகுது. அந்த கேண்டில் வந்த அப்புறம் தான் பார்த்து எடுத்தேன். இந்த கேண்டில் பையர் செல்லரை பையர் வின் பண்ணதுக்கப்புறம் 1 மினிட்டில் மாற்றி வச்சு என்ட்ரி எடுத்தேன். ஏன்னா இதில் இந்த கேண்டிலில் ரெட்டாக மேலே போச்சுன்னா அப்போ நல்லா ஸ்ட்ராங் ஆகிரும். இப்போ இந்த செல்லரை வின் பண்ணியிருக்கான். இது ஒரு செல்லர் கேண்டிலாக இருக்கணும். சின்ன செல்லர் இது ரெட்டாக, இப்போ அது க்ரீனாக இருக்குது, ரெட்டாக இருக்கணும். அப்போ அதை பிரேக் பண்ணி போச்சுன்னா அப்போ கீழே இறங்க இதில் கிடைக்கலனாலும் நான் 1 மினிட்டை மாற்றி வச்சு பார்த்தேன். அதில் நல்லா இருந்தது. அப்போ இதுதான் அது. இந்த கேண்டில் என்ட்ரி போட்டேன். இந்த பையர் செல்லர் வின் பண்ணுறான். அடுத்து ஒரு சின்ன கேண்டில் தான். இந்த கேண்டில் க்ளோஸ் கொடுத்தோன்னா இனி மேலே போயிடும் அப்படின்ட்டு என்ட்ரி போட்டேன். இது ஸ்விங்கின்லாம் பார்க்கக்கூடாது. ஏன்னா அங்கே அதுக்கு முன்னாடியே சப்போர்ட் எடுத்தால் உடச்சி தான் மேலே வருது. அப்புறம் பெரிய அளவில் திரும்பாது. ஏன்னா கீழே ஒரு பைக்கிங் ப்ரெஷரோடு தான் மேலே வருது. இந்த ஸ்விங்கின்னு பார்க்கக்கூடாது. ஏன்னா அதில் ஸ்விங்கி கொடுத்துட்டு 2வது டைம் அதை உடச்சி உள்ள போகுது. அதுக்கப்புறம் அதுவாக உடச்சி உள்ள போயிடும். இந்த சாப்லாஸ் போட்டு நான் பாட்டு விட்டுட்டேன். அதை பாட்டு போச்சு. அதுக்கப்புறம் ஒரு டார்கெட்டு போட்டேன். டார்கெட் எவ்வளோ போதும்னா அந்த செல்லர் ஓப்பன் வரையும் போயிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு இதில் வைக்கணும். 2வது டார்கெட்டு இந்த செல்லரு க்ளோசிங் இந்த பாடி வரையும் போவோம். அது உள்ளே போய் கொஞ்சம் மேலே போயிருக்கு. நம்ம அதெல்லாம் இருக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே முடிச்சிடணும். சில டைமில் அதில் போய் டச் பண்ணிட்டு உடனே ஃபாஸ்ட்டாக கீழே இறங்கிடும். இப்போ உள்ளே போகிற நாளைக்கு மேலே போகிற மாதிரி இருந்தால் தான் இதை கொஞ்சம் மேலே க்ளோஸ் கொடுத்துச்சில்ல. கரெக்டாக அந்த பார்டர்லேயே பாடிட்டு நாளைக்கு செல்லிங் ப்ரெஷர் போகுதோ இல்லை அப்படியே கண்டினியூ அப்போ ஓப்பன் போட்டால் அந்தாலும் போயிடும். பிலோ ஓப்பன் போட்டால் கொஞ்சம் இறங்கி தான் போகிறக்கும் வாய்ப்பு இருக்கும். பார்ப்போம் எப்படி நடக்குன்ட்டு. இதுவரையும் தான் டார்கெட்டு. சூப்பர் டார்கெட்டு 14,000 அதோடு விட்டுட்டு வந்தாச்சு. நிறையா எப்போதும் என்ட்ரி எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள லாஸ் பண்ணி போட்டுரும். ஒரு லிமிட்டு நல்ல என்ட்ரி கிடைக்கிற வரையும் வெயிட் பண்ணணும். இதாட்டம் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நம்ம பார்த்து கற்று வச்சுக்கணும். எனக்கு இந்த ஸ்ட்ராட்டஜி நல்லா சூப்பராக ஒர்க் ஆகுது. 1 மினிட்டாக இருந்தாலும் சரி, எந்த இதாக இருந்தாலும் 1 மினிட்டில் டார்கெட் பக்கமாக இருக்கும். அந்த இது பிரேக் பண்ணி ஒரு ரெட்டு அதை பிரேக் பண்ணி போகும்போது அப்புறம் கீழே பெருசாக இறங்காது. இதுதான் இது. அதுவும் 5 மினிட்டில் வந்துன்னா சூப்பராக இருக்கும். 1 மினிட்டு கூட நான் இவ்வளோ தூரம் போய் இது இப்படி போகுதுன்னா நான் இது ஒரு டார்கெட்டாக வச்சு திரும்பிடும் போதுருங்க. ஆனால் 5 மினிட்டில் நம்மளுக்கு நல்ல டார்கெட் எங்கே இருக்குன்னு தெரியும். இது ஏன் திரும்பலன்னா இது அப் ட்ரெண்டாக இருக்குது. மார்க்கெட் அப் ட்ரெண்டாக இருக்குது. அப் ட்ரெண்டுன்னா பெருசாக கீழே இறங்காது. ரெண்டுமே பை தான் பண்ணேன். நீங்கள் இந்த இதில் திரும்புதுன்ட்டு இதிலெல்லாம் என்ட்ரி எடுக்கக்கூடாது. இதில் என்ட்ரி எடுத்துருக்கலாம், இருந்தாலும் நம்ம எடுக்கக்கூடாது. எங்கேனாலும் பையிங் ப்ரெஷர் வந்துடும் போதுருங்க. கீழே இறங்கும்போது எடுக்கக்கூடாது. நான் ப்ரீமியத்தை பார்த்தேன். அப்படி மார்க்கெட்டு இங்கே தான் இண்டெக்ஸில் தான் மூவ் ஆகுது. ப்ரீமியம் மூவ் ஆகலை. அப்படியே தான் இருக்குது. அப்படியே கோல்டாகி அப்படியே இருக்குது. மேலே போகுது, கீழே வருது. அப்படியே அது நம்ம ப்ராஃபிட்லாம் கிடச்சிருக்காது. ஆமாம், அப் ட்ரெண்டுனா பை தான் பண்ண பார்க்கணும். இந்த மாதிரி எடுங்க. லாஸ் விட்றாங்க. லாஸ் விடாமல் நல்ல ட்ரேடு, தெரிஞ்ச ட்ரேடு வந்தால் மட்டும் எடுக்கும். எல்லா ட்ரேடும் எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லை நம்ம மார்க்கெட்டுக்கு வெளியே வரும். ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்தோம். இதுவும் இதில் கூட ஒரு என்ட்ரி எடுத்துக்கலாம். பையர் செல்லரை வின் பண்ணிட்டான். ஒரே ஒரு செல்லிங் ப்ரெஷர் தான். இது ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷர். அதை இப்போ உடச்சி போகுது. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டெப்பாக மேலே போயிடும். இதோட டார்கெட்டு இதில் 3/4 தூரம் வைக்கணும். ஏன்னா அது ஃபுல்லாக போயிடும். 3/4 தூரம் வச்சு நம்ம எக்ஸிட் பண்ணிடலாம். இதுதான் என்ட்ரி. ஒரு பையர் செல்லர் வின் பண்ணவர் ஒரு சின்ன செல்லிங் ப்ரெஷராக அது பிரேக் பண்ணி மேலே போனோன்னு நம்ம என்ட்ரி போட்டோம்னா அப்புறம் கீழெல்லாம் இறங்காது. இதெல்லாம் ஸ்ட்ராங்கான என்ட்ரி. அப்படி போகணும். சரி, பார்த்து அப்படியே என்ட்ரி எடுங்க. நான் இப்போ திருப்பி போட்டு விட்றேன்.